முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடமிருந்து பெற்று வந்த 7 விடங்க லிங்கங்களில் இதுவும் ஒன்று. மூர்த்தி. இங்கே தியாகராஜர் நீலவிடங்கராக வீற்றிருக்கிறார். நடனம். இவரது நடனம் கமல நடனம், தாமரை காற்றில் அசைவது போன்ற நடனம் என்று அழைக்கப்படுகிறது. 2. அப்பர் மைன சம்பந்தர் வரலாற்றுச் சிறப்பு. இந்த தலம் திருநாவுக்கரசருக்கும் அப்பர் திருஞான சம்பந்தருக்கும் இடையில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான இறைலீலையோடு தொடர்புடையது. திருமறைக்காட்டில் வேதாரண்யம் கதவு திறக்க பாடிய பிறகு இறைவன் அப்பரின் கனவில் தோன்றி வாய்மூருக்கு வா என்று அழைத்துச் சென்றார். அப்பருக்கு இறைவன் திருவாய்மூரில் தனது திருநடனத்தை காட்டி அருளினார். பின்னால் வந்த சம்பந்தருக்கும் அந்த நடன காட்சியை காணச் செய்தார் என்பது வரலாறு. 3. அஷ்ட பைரவர்கள். பொதுவாக கோவில்களில் ஒரு பைரவர் அல்லது 4 பைரவர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கு ஒரே பீடத்தில் 8 பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் வரிசையாக காட்சி தருவது மிகவும் அபூர்வமான அமைப்பு. இது கிரக தோஷங்கள் நீங்க வழிபடத்தக்க இடமாகும். 4. ஆலய அமைப்பு மற்றும் சன்னதிகள். இறைவன் வாய்மூர்நாதர் சுயம்புலிங்கம். இறைவி பாலினும் நன்மொழியாள். பால் போன்ற இனிய சொற்களை உடையவள். தீர்த்தம் சூரிய தீர்த்தம். சூரியன் இங்கு இறைவனை வழிபட்டு தனது ஒளியை பெற்றதாக கூறப்படுகிறது. தலவிருட்சம் பலாமரம். 5. முக்கிய சிறப்பம்சங்கள். சூரிய பூஜை ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 12, 13 ஆகிய தேதிகளில் சூரியனின் கதிர்கள் லிங்கத்தின் மீது பட்டு சூரிய பூஜை நடக்கும். தேவார பதிகம். அப்பர் பெருமான் தளிர்கொடி யாரவர் என தொடங்கும் பதிகத்தை பாடி இத்தல இறைவனை உருகி வழிபட்டுள்ளார். பிரார்த்தனை தலம். பேச்சுத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் கல்வி ஞானம் வேண்டுவோர் இங்குள்ள அம்பிகையை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது.